நீங்க சட்டத்தின் உத்தரவை மீறினாலும் கடவுளின் உத்தரவை மீற முடியாதுன்னு இயற்கை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு. அதாவது ஒரு பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனுக்கு இயற்கை உதவி செய்கிறது. இந்த காவேரி இஷ்யூ மட்டுமே வச்சு விஜய் அவர்களோட பேரை டேமேஜ் பண்ணிடலாம், இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிடலாம், இதை வச்சு ஒரு பதம் பாத்துடலான்டான்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா கடவுள்னு ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்ட்டு கடவுளோட திசையில இன்னைக்கு காவேரியிலிருந்து 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு இருக்கு தமிழகத்தை நோக்கி. கர்நாடகாக்கு போகணும்னு பிளான் பண்ணதுக்கே கர்நாடகால இருந்து தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்குது தமிழகத்தை நோக்கி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தலைவன் அங்க போகணும்னு அவசியமே இல்ல, அங்க போகணும்னு நினைச்சாலே தமிழகத்தை நோக்கி சீறி பாய்கிறது காவேரி நீர் அப்படின்னு பிளாஷ் நியூஸ்ல வரும். இதனாலதான் சொல்றாங்க சிஎம் விஜய் அவர்களை கடவுளின் பிள்ளை, காட்ஸ் சைல்டு, விக்டரி கம்ஸ் வித் காட்ஸ் கிரேஸ், வெற்றி கடவுளின் ஆசீர்வாதத்துடன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப ப்ரூவ் ஆயிட்டே தான்